ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இல்லறத்தில் துறவறம். அதாவது குடும்பத்தோடு இருக்கணும், மனைவி, குழந்தை, தாயார், தகப்பனார், உறவினர்கள் எல்லோரும் இருப்பாங்க, பணம், பொருள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த நிலையிலும் பற்றற்ற வாழ்க்கை வாழ்கிறவங்க எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரத்தின் செயல்களை செய்கிறவங்க, கிட்டத்தட்ட துறவு பூண்டதுக்கு சமமாக பற்றில்லாமல் வாழ்கிறவங்க. இதை பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. மூணாவதாக ஒன்று இருக்குது, அது மாதிரி வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது சந்நியாசத்துக்கு முந்தின நிலை அப்படின்னு பேர் அதுக்கு. சந்நியாசத்தை விட உயர்ந்ததுன்னு அது சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சந்நியாசம் வாங்கினவா கூட எல்லா விஷயத்தையும் திறந்துட்டு காஷாயம் தரிச்சுட்டு நான் சன்னியாசி தான் அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபணம் பண்ணி உட்கார்ந்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு குடும்பஸ்தனாக இருந்து குடும்ப வாழ்க்கை கடமைகளை கரெக்டாக செஞ்சு, ஆனாலும் குடும்ப வாழ்க்கையில் புலன்களின் மேலேயும் அதே மாதிரி போகப்பொருள் விஷயங்கள்லையும் பற்று இல்லாமல் வாழ்கிறவங்க யார், அது மேலே பற்று வராதவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இல்லறத்தில் துறவரம். இல்லறம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அறம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இல்லறமாவது நல்லறம் அன்று, அதாவது ஔவையார் சொல்கிற வார்த்தை இல்லையா? அப்போ இல்லறத்தை நல்லபடியாக கடைபிடித்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய தர்மம் என்று கூறுகிறது. அதே மாதிரி துறம் அறம் அப்படின்னு சொல்லியிருக்கு. துறவரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாவற்றையும் துறந்து அறத்தை, தர்மத்தை காப்பாற்றுது. ரெண்டு வகை. இப்போ இந்த ரெண்டு வகையும் இல்லாமல் ஒரு ரெண்டு நட்சத்திரம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், ஒன்று அவிட்ட நட்சத்திரம், ரெண்டாவது பூச நட்சத்திரம். இப்போது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டால், அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய வசுக்கள், 8 மாணாக்கர்கள். அவள் தன்னுடைய குருநாதருடைய கோசாலையில் அங்கே இருக்கிற பசுக்களை குரு இல்லாத நேரத்தில் துன்புறுத்துகிறாங்க. அது விளையாட்டாக அவங்க செய்கிறாங்க. அப்போ குருநாதரை எதிர்பாராமல் வந்துடுறார், அவங்கள சத்தம் போடுறார். இருந்தாலும் கோவதை, அஷ்டவசுக்கள் அப்படிங்கிறவா சனகாதி முனிவர்களுக்கு சமமான ஞானிகள், சாதாரண சிஷ்யர்கள் இல்லை. அப்படியாப்பட்ட ஞானத்தை அடைஞ்ச அந்த குழந்தைகள் இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு சேட்டையை பண்ணுறாங்களேன்னு சொல்லி குருநாதர் என்ன பண்ணுறார், பூலோகத்தில் போய் பிறங்கோ, அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு வாங்கோ அப்படிங்கிறா. அதில் அந்த சிறிய சிறிய தண்டனைகளை அனுபவிக்கிறவங்க 7 பேர். அந்த 7 பேர் குழந்தைகளாக பிறந்து உடனே நதியில் மூழ்கடிக்கப்பட்டார். இதற்கு காரணமாக இருந்தவன், இந்த தவறு செஞ்சவன் யார் அப்படிங்கிற அந்த பெரிய தவறு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை செஞ்சவன் கூடுதலாக கொஞ்ச காலம் பூமியில் வாழணும் அப்படிங்கிறதுனால அவன் மட்டும் தங்குறான். அவன் இந்த கதை தான் கீழே பீஷ்மர் பிறக்கிற கதை. ஸோ கங்காதேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. கங்காதேவி சந்தன மகாராஜாவை விவாகம் பண்ணிக்கிறா.
ஸோ என்கிட்ட கேள்வி கேட்காத புத்திர பிராப்தி நல்லபடியாக கிடைக்குங்கிறா. அப்போ நான் என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறா. ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனேயும் நதியில் சேர்த்துடுறா. 8வது குழந்தைய கொண்டு போய் நதியில் போட போகும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்கிறேன்னு ராஜா கேட்குறான். நீ கேள்வி கேட்ட இனிமேல் உங்கூட நான் வாழ போகிறதில்ல. ஆனால் அந்த குழந்தைய நான் வளர்த்து அதுக்கு பருவம் வந்த உடனே உன்னை கொண்டு வந்து சேர்க்குறேன், தகுதியான காலத்தை சேர்க்குறேன்னு கொண்டு வந்து சேர்த்துட்டா. இப்போது சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பீஷ்மர் அப்படிங்கிறவர் வந்து ரிஷிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர், வசுக்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. யாருடைய வயிற்றில் பிறக்கிறார்னா கங்காதேவியினுடைய தூய்மையான கங்காதேவியினுடைய வயிற்றில் பிறக்கிறார். அப்போ அவருக்கு வந்து பூலோக வாழ்க்கை கிடையாது. சரி, அவரை வந்து கொண்டு வந்து விடுற காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, இளமை பிராயத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. கரெக்டாக 16 வயசு, ஷோடச வருஷாணி புத்திர மித்திரபதாத்து அப்படின்னு சொல்லி 16வது வயசில் கரெக்டாக கொண்டு வந்து விடுறா. எந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்து விடுறா அப்படின்னா, 16 வருஷமாக தகப்பனார் காத்துக்கிட்டு இருக்கார், கங்காதேவி திரும்ப வருவா 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 வருவான். பொறுமை இழந்து அவர் அடுத்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்படி ரெடியாகி இருக்கிற நேரம் பார்த்து கொண்டு வந்து விட்டுட்டா பையனை. ஸோ பையன் வந்த சந்தோஷத்தில் பீஷ்மருக்கு வந்து தேவவிரதனுக்கு வந்து நான் முடிசூட்ட போகிறேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் தகப்பனார் மனசு கவலையாக இருக்காருங்கிறது பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏன் அப்பா இப்படி கவலையாக இருக்கார் அப்படின்னா அவரை போய் விசாரிக்கிறார். இல்லைப்பா, அவங்க அம்மா வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சுங்கிறதுனால 16 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. சரி, அடுத்த விவாகம் பண்ணலான்னு நான் வந்து தீர்மானம் பண்ணி பொண்ணெல்லாம் பார்த்து சித்தமாயிட்டேன். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, நீ வந்துட்ட. அதனால் உன்னை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அதனால் உனக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஒரு மீனவ குலத்தை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அவள் என்ன கேட்குறா, எனக்கு அரச பதவி, பட்ட மகிழ்ச்சி பதவி கொடுங்கோ அப்படின்னு கண்டிஷன் போடுறா. என்னுடைய பிள்ளைகள் தான் நாட்டை ஆளணும்னு கண்டிஷன் போடுறா. என்னால் அதை ஒத்துக்க முடியல, அதனால் கவலையாக இருக்கேன்னு சொல்கிறார். இப்போ இந்த பீஷ்மர் என்ன பண்ணுறார், நேராக அந்த பொண்ணுக்கிட்டேயே நேராக போய், சத்தியவதி அப்படின்னு பேர் அவளுக்கு, அவகிட்ட போய் நான் விவாகம் பண்ண மாட்டேன், எனக்கு குழந்தைகள் பிறந்தால் தானே இந்த நாட்டை ஆள்வாங்க, அப்போ வாரிசு கிடையாது, இந்த நாட்டில் நான் பங்கு கேட்க மாட்டேன், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக மட்டுமே நான் இருப்பேன் அப்படின்னு வைராக்கியமான ஒரு சபதத்தை, நல்ல இளமையாக இருக்கக்கூடிய வீரனாக இருக்கக்கூடிய வயசில் மிகப்பெரிய ஒரு சபதத்தை அவர் எடுக்கிறார். அதனால் அவருக்கு அரிய செயலை செய்தவர் அப்படிங்கிறதுனால பீஷ்மர் அப்படின்னு பேர். சரி, இப்போது இது வந்து ஏன் இந்த கதையை சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு தேவதைகள் வந்து வசுக்கள் அப்படின்னு பேர். பூமி வந்து 8 பிளேட்டால் இணைஞ்சிருக்கு அப்படின்னு நாஸ்டர்டாமஸ் சொல்கிறார். 8 விதமான இதுகளால், தகடுகளால் இணைக்கப்பட்டிருக்கு பூமி அப்படிங்கிறது நாஸ்டர்டாமஸ் வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்திலேயே அஷ்டவசுக்கள், வசுக்கள் அப்படின்னு சொன்னாலே பொருட்கள், அதாவது ஓஷதி, மரம், செடி, கொடி, இதெல்லாம் மனிதர்களுக்கு தேவையான அத்தனை விதமான உலோகம், தங்கம், வைரம், வெள்ளி எல்லாம் பூமியிலேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்துகிற எண்ணெய், கச்சா எண்ணெய், பெட்ரோலு, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் சர்வத்திர நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனையும் நமக்கு கொடுக்குறது எதுன்னா பூமி தான் கொடுக்குறது. பூமிக்கு கீழே இருந்து தான் நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம். அது விளையலை அப்படின்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. ஸோ பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கலைன்னா நம்ம தங்கத்தை யூஸ் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே பூமியில் இருக்குது. ஸோ வசு அப்படிங்கிறதுக்கு பேர் பொருட்கள் அப்படின்னு பேர். அப்போது பூமி வந்து வசுக்களால் நிறைஞ்சது. ஸோ இந்த வசு அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. ஸோ இந்த பீஷ்மர் வந்து வசுக்களுடைய அவதாரமாக வந்து பிறந்ததுனால
ஆனால் மனுஷ அவதாரம் இல்லையா பூமியில், அப்போ இயல்பான ஆசாபாசங்கள் இருக்கணும். ஆனால் இளமை பிராயத்தில் அவர் வந்து மிகப்பெரிய சபதத்தை எடுத்துட்டார். அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ பீஷ்மர் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம். 2 வகை. ஒன்று என்னன்னா, மகரத்தில் பிறக்கிற அவிட்டம், கும்பத்தில் பிறக்கிற அவிட்டம்னு 2 வகை. பீஷ்மருடைய முன் வாழ்க்கை, பீஷ்மருடைய பின் வாழ்க்கை அப்படின்னு 2ஆக அதை பிரிச்சுப்போம். முன் வாழ்க்கை என்ன அப்படின்னா, பல தேசங்களில் பல ராஜாக்களை வந்து வெற்றி கொள்வது, ஏன்னா ஏகப்பட்ட போர், ஏகப்பட்ட சண்டைகள், எல்லாத்திலையும் அவரை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தர் அதுக்கு சமமான நபரே கிடையாது அப்படிங்கிற மகாவீர புருஷனாக இருந்தார். ஸோ இளம் பிராயம். ஸோ தன்னுடைய தகப்பனாருக்கு பிறந்த 2 குழந்தைகள். ஸோ அப்போ என்னன்னா, இவருக்கு வந்து தம்பி முறைகள் வேணும். அவங்களுக்கு வந்து கல்யாண வயசு வந்துருச்சு, பொண்ணு பார்க்கணும். வந்து சுயம்பரம் நடக்கிறது. சுயம்பரம் நடக்கிறதுல இடத்துல போய் இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? தம்பிகள் 2 பேரையும் சுயம்பரத்தில் கலந்துக்க சொல்லணும். ஆனால் அதை விட்டுட்டு பீஷ்மர் என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய முழு வீரத்தையும் கையில் எடுத்துட்டு பின்னால் பெரிய படையும் கூட்டிட்டு சுயம்பர மண்டபத்தில் போய் நின்றுட்டு பொண்ணை அனுப்பி வைன்னு கேட்குறாரு. அவரை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எந்த ராஜாக்களும் தயாராக இல்லை. ஸோ அந்த பெண்களோட அப்பாவும் வந்து வேறு வழி இல்லாமல் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ அந்த பெண்கள் வரும்போதே கோபத்தோடு வராங்க. 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், ஒரு பொண்ணு பாக்கி. நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற, அவங்க ஊருக்கே கொண்டு போய் விட்டுறேன்னு திருப்பி கொண்டு விட்டா அங்கே ஏற்றுக்க மாட்டேங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு வீரன் வந்து ஜெயிச்சு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னா இன்னொருத்தன் அதை ஏற்றுக்க மாட்டான். திரும்ப அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் வீரன்னு நிரூபித்து தான் அந்த பொண்ணை கூட்டு போனோம். பீஷ்மரை ஜெயிக்க ஆள் இல்லை. அப்போ அந்த பொண்ணு அனாதையாக விடப்படுறா. ஸோ அவளால் வர்ற கோபந்தான் வந்து பீஷ்மரை கடைசி காலத்தில் அழிச்சதுங்கிறது கதை. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ பீஷ்மருடைய முன் வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்குன்னா, ரொம்ப துடிப்பான வாழ்க்கை. தேரோட்டுறதுல வல்லவர், வந்து போர் செய்கிறதுல வல்லவர், வித்தை படிக்கிறதுல வல்லவர், நாட்டை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப திறமைசாலி, ஏன்னா நிர்வாகத்தில் மிகப்பெரிய அதிகாரி, பல மாணாக்கர்களை உருவாக்குறார், எல்லாம் பண்ணுறார். அப்போ அது ஒரு துடிப்பான காலம். இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த பசங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்ததே, அவங்களுக்கு வாழ்க்கை நிலைக்கலை. அவங்க 2 பேரும் தவறி போகிறாங்க, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. கர்ப்பமாக இருக்க அந்த மனைவிகள், அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. இப்போ அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறார். இப்படி 3 தலைமுறைகளை ஹஸ்தினாபுரத்தில் தலைமுறையாக காப்பாற்றிக்கிட்டே வர்றார். பீஷ்மருடைய வேலை என்ன? நான் பாதுகாவலனாக மட்டுமே இருப்பேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட 3 தலைமுறை. நம்ம காலத்தில் நமக்கு வயசு இப்போ வந்து ஜோதிட ரீதியாக நம்ம வந்து 120 வருஷம் ஒரு மனிதனுடைய பரமாயுள் வயது அப்படின்னு எழுதுகிறோம். சராசரி ஆயுள் ஆண்டு அப்படிங்கிறது 84 அப்படிங்கிறத நாங்கள் எடுக்கிறோம். அந்த 84லையும் அற்பாயுள் காலம் அப்படிங்கிறது 42, 48 அப்படின்னு எடுக்கிறோம். ஆனால் அப்பெல்லாம் வயது எப்படின்னு கேட்டால் 1000 வருஷம், 5000 வருஷம், 4000 வருஷம் அப்படின்னு ஆயுள் காலத்தோடு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை அப்படின்னா அப்போ எத்தனை ஆயிரம் வருஷம் அவர் இருந்திருக்காருன்னு பார்த்துக்கணும். 4 தலைமுறைகளை காப்பாற்றி அதுக்கப்புறம் துரியோதனாதியர்கள்லாம் பிறந்து அந்த 100 குமாரர்களுக்காக நாட்டை பிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணி அதுக்காக மிகப்பெரிய போரெல்லாம் பண்ணி கடைசி வரைக்கும் அவரால் ஜெயிக்கவே முடியல. அந்த நாட்டையும் காப்பாற்ற முடியல, அந்த குழந்தைகளையும் காப்பாற்ற முடியல, அந்த அரியணையில் யாரையும் உட்காத்தி வைக்கவும் முடியல. ஏன்னா இவர் உட்கார வேண்டிய அரியணை அது, இவர் விட்டு கொடுத்தார். ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கலை, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஸோ அரண்மனையில் தான் இருந்தார், அரண்மனை பற்று இல்லை. உடன் பிறந்தவர்கள்லாம் எல்லாரும் இருந்தா உடன் பிறந்தவர்கள் மேலே பற்று இல்லை.
தகப்பனார் விரும்பியதை அவருக்கு கேட்ட உடனே கொடுத்துட்டார். ஸோ அதனால தாய் தகப்பன் மேலே பற்று இல்லை. ஸோ இப்படி அடுத்தவரை பேரம் பேத்தி எல்லாம் யார் மேலேயும் எது மேலேயும் பற்றே இல்லை. தன் கடமையை மட்டும் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு உட்கார்ந்ததுனால நிறைய தவறுகள் அவர் கண்டுக்காம விட்டது. துரியோதனன் பண்ண தப்பை கண்டுக்காம விட்டது, திருதராஷ்டிரன் பண்ணின தப்பை கண்டுக்காம விட்டது. இப்படின்னு ஏன்னா நாட்டை பாதுகாக்கிறது தான் என் வேலை அப்படின்னு சொன்னதுனால வேற எதையுமே அவர் செய்யவே இல்லை. இப்படி இந்த கடமை அப்படிங்கிற வார்த்தையை கையில இறுக்கி பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாவே இருந்து பரமாத்மாவுக்கே உபதேசம் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய ஞானியா ஆகி மோட்சத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது கதை. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த மனித குலத்துல இப்ப பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்ப்போம். மகர ராசியில பிறக்கிறவங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பீஷ்மருடைய முற்காலம் எப்படி இருந்ததோ இளமை காலம் அது மாதிரி நல்லா படிச்சிருப்பாங்க, திறமசாலியா இருப்பாங்க, நிறைய அவங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு மேல நல்ல ஆர்வங்கள் இருக்கும், நிறைய வித்வத் படிப்பாங்க, கடமையில உறுதியா இருப்பாங்க, தாய் தகப்பனை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க, எப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அக்காவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லது நடக்கிறது கஷ்டம். இளமை போயிடும். அப்ப 40, 42வது வயசு, 43வது வயசெல்லாம் தாண்டிடுவாங்க. இந்த 2வது அவிட்டம் கும்பம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கும்பத்துல இருக்கிற அவிட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே இயல்பாவே அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா பற்றற்ற நிலைக்கு முழுசா வந்துடுவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை ஏத்துப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க. இது மகரத்துல பிறந்தவங்களுக்கு முற்பாதி பிற்பாதி. கும்பத்திலேயே அவிட்டத்துல ஒருத்தர் பிறக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 8வது வயசுலயே ஞானத்தை அடைஞ்சிடுவாங்க. அவங்க தன்னை அறியாமலேயே 8 வயசுலயே அவங்களுக்கு இயற்கையாவே ஞானம் சித்திக்க ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயத்தின் மேலேயும் அவங்க ஆசைப்படுவாங்க, எதுவும் கிடைக்காது. அதனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சரி, அவங்க எதெல்லாம் விரும்புறாங்களோ அதெல்லாம் அவங்கள திருப்பி, அதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு பாதகமா போய் முடிஞ்சிடும். என்னது எங்க போனாலும் எல்லாத்துலயும் நமக்கு கெட்ட பேர் வருது, இது நமக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு ஒண்ணு ஒதுக்கி இளம் பிராயத்துல இருந்தே ஒதுக்க ஆரம்பிச்சு 22, 28வது வயசு முடியறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அவங்க இல்ல உலகம் இப்படித்தான், நம்ம இப்படிதான் இருக்கணும், கடமையை மட்டும் செஞ்சுட்டு பேசாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருது. அப்போ வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டா 3வது நிலை, சந்நியாசத்துக்கு முந்தைய நிலை அப்படின்னு பேரு. அந்த தர்மமே என்ன சொல்றதுன்னா, வயோதிக காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றதுங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அப்போ இல்லறத்துல இருக்கணும், ஆனால் அன்றாட வழிபாடுகள், தர்மங்கள், நியாயங்கள், இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக கடைபிடிச்சு பற்றற்ற நிலையில இருக்கணும். சந்நியாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒப்பான ஒரு விஷயத்த செய்யறது அப்படின்னு பேர். அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் வர்ணாசிரம தர்மம். இது இயல்பா யாருக்கு அமையிறது அப்படின்னு கேட்டா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்போ இல்லறத்தில் துறவரம். பீஷ்மருக்கு என்ன நிலைமை வந்ததோ கிட்டத்தட்ட அந்த நிலைமை 99% அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஏற்படுறது. கடமை மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையின் குறி. ஆணா பிறந்தாலும் சரி, பொண்ணா பிறந்தாலும் சரி. அந்த குடும்பத்துக்கு தூண் யார் அப்படின்னு கேட்டா அவிட்டம். அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறதுக்காகனே பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். ஒரு குடும்பத்துல அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துருது அப்படின்னா இந்த குடும்பத்துல அதாவது நிறைய டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்றதுக்காகவும் அந்த குடும்பத்தை தாங்கி நிப்பாட்டுறதுக்காகவுமே பிறக்கிற குழந்தைகள் தான் அவிட்டத்துல பிறப்பாங்க. அப்படிங்கிறப்போ அது ஆண் பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் கிடையாது. வாழ்நாள் முழுக்க தன் கடமையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட சன்னியாசி தான். அப்போ கடமை மட்டுமே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவிட்ட நட்சத்திரம் மாதிரி ஒரு சன்னியாச வாழ்க்கையை
வாழ்கிறதுக்கு மற்றவங்களால முடியாது. கும்பராசியில் சதய நட்சத்திரமும் சந்நியாச யோகம் உள்ள நட்சத்திரம்தான். ஆனால் அது வைதீக சந்நியாசம் அப்படின்னு பேர், அதாவது சுத்த சந்நியாசம்னு பேர். அது நேரடியாகவே காஷாய வஸ்திரம் உடுத்தி அவங்க நேரடியாகவே சந்நியாசம் ஏற்றுன்றலாம். அவிட்டத்தால் அது பண்ண முடியாது. ஆனால் அவிட்டம் என்ன பண்ணுன்னா, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறத வச்சுட்டே அதோட அதாவது பாதுகாவலனாக மற்ற விஷயங்களுக்கு இருந்து அறம் நெறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தர்மத்தை காப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்காகவே தன்னை தியாகம் பண்ணி தன்னுடைய சுய ஆசாபாசங்களை முற்றிலுமாக விட்டு கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஸோ அதில் பிறந்தவா தான் ஜெயேந்திர பெரியவா. என்ன அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு உத்தமமான பலன்கள். அதனால் கும்பராசியில் பூரட்டாதி இருக்குது, அவிட்டம் இருக்குது, சதயம் இருக்குது. ஆனாலும் இந்த அவிட்டத்துக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு பலன். அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடை போட முடியாது. அதில் எல்லா கலைகளும் அவங்களுக்கு தெரியும், எல்லா கலைகளும் எப்படியும் படிப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் எது மேலேயும் பற்று வைக்க மாட்டாங்க. அப்போ இல்லறத்தில் இருந்துக்கிட்டே கிட்டத்தட்ட துறவற வாழ்க்கையை வாழக்கூடிய நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது.